கம் இன்றைக்கும் சிவில் ஒர்க் போயிட்டுருக்கு. கிச்சனில் பின்னாடி டைல்ஸ் ஒட்டணும். அது நாளைக்கு தான் ஒட்டுவாங்க. நாளையோட முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தட்டு இட்லி பண்ணேன். தட்டு இட்லி அதில் வழக்கம் போல் பொடி தூவிட்டு அப்படியே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நல்லா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரியும், அது ரொம்ப பிடிக்கும். அதனால் தட்டு இட்லி செஞ்சால் எல்லாேருக்கும் தட்டு இட்லி தான். 4 ஊற்றுனா சரியாக போச்சு. அதனால் எல்லாருக்குமே தட்டு இட்லி தான். அதோட தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சேன். நல்லா தான் இருந்துச்சு. எப்போவும் தட்டு இட்லி ஊற்றுனா ஒன்றும் சைடிஷ் செய்ய மாட்டேன். இந்த வாட்டி தான் சைடிஷ்ஷும் செஞ்சுருந்தேன். அதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாவே சூப்பராக இருந்தது. தட்டு இட்லி அவங்க மாமா ஒய்ஃபு இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கும் வச்சேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மத்தியானம் சமையல் சாம்பார், மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வறுவல், பீர்க்கங்காய் பொரியல், நெய், தயிர். அதான் சாதம் பக்கத்தில் வச்சுருக்கேன். இன்னும் ரெடி ஆகலை. ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் சாதம் ரெடி ஆகலை. அதனால சரி பரவாயில்ல அப்படின்ட்டு கூட எய்த்து வீட்டு மாமா கொஞ்சம் வாழைப்பழம் கொடுத்து விட்ருந்தார். சின்னதாக இருந்து டேஸ்ட்டு.